வெல்கம் டு கல்னியாசா. நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, FortiGate ஃபயர்வாலில் எப்படி ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் நேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபயர்வாலை லாகின் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோஸ்ட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸ். ஸோ இந்த நேமை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஃபிகர் ஸோ இந்த இதை இந்த ஹோஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் செட்டிங்ஸ் இன் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹோஸ்ட் நேம் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ FG FortiGate ஃபயர்வால் FGWன்னு கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன், சென்னையில் இந்த ஃபயர்வால் இருக்குது. ஸோ சென்னை அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், நான் மீனிங்ஃபுல்லாக கொடுக்குறேன். இது சென்னையில் இருக்கிற சென்னை டெவலப்மெண்ட் சென்டரில் இருக்க ஃபயர்வால்ங்கிறதுக்காக அப்படி கொடுக்குறேன். சென்னை DC இதான் வந்து டேட்டா சென்டர். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ரைமரி ஃபயர்வால். FGW சென்னை DCன்னு கொடுத்துட்டு இப்படி மற்ற சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஜோனும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, சென்னையில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், சென்னை கல்கட்டா இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏசியா கல்கட்டா. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சேஞ்சஸ் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ லேட்டராக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், FGW சென்னை DC, அண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் ஹோஸ்ட் நேமை. அப்புறம் வந்து சிஸ்டம் டைம் வந்து US டைம்லேருந்து நம்ம இந்தியன் டைமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 3:54 காட்டுது இங்கே, பட் ஆனால் இதில் டைம் வேறு மாதிரி காட்டுது. ஓகே ஓகே இதை வந்து சிங்க் இன்டர்வல் 60 இருக்குது. அப்புறம் நான் மற்ற இதெல்லாம் HTTP போர்ட் 80, HTTPS 443. ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் லேட்டராக நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் அண்டு டைம் ஜோன், இந்த ரெண்டையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ளை கொடுத்துடலாம். ஸோ இப்போ அப்ளை கொடுத்தோடனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, டேஷ்போர்டில் போய்ட்டு திருப்பி ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆகிடுச்சா. ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக என்ன நேம் இருந்தோ அந்த நேமில் இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு FGW சென்னை DCன்னு மாறிடுச்சு. அதுமாதிரி டைம் ஜோனும் வந்து உங்களுக்கு இந்தியன் டைமுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஓகே இங்கே காட்டுது பாருங்கள் 4:26. ஸோ டைம் வந்து உங்களுக்கு சிங்காக கரெக்டாக இருக்குது. சிஸ்டம் டைம் 4:26, ஃபயர்வாலோட டைமும் 4:26. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்ஃபேஸோட நேமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் நேமை செட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னா நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ன்னு இருக்குது. ஓகே, போர்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். போர்ட் 2 வந்து லேனுக்கு யூஸ் பண்ணுறோம். போர்ட் 3யும் வந்து லேன் தான், ஆனால் DMZ அப்படிங்கிற ஒரு ஜோனில் யூஸ் பண்ணுறோம். அதாவது இம்பார்ட்டண்டான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே, செக்யூர்டான இதில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்ம எதில் கொண்டு போகிறோம், ஜோனில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா DMZ ஜோனில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதில் DMZ ஜோன்னா என்னங்கிறத லேட்டரான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இன்டர்ஃபேஸ் நேம் வந்து என்ன இருக்குது, போர்ட் 1 இருக்குது, போர்ட் 2 இருக்குது, போர்ட் 3 இருக்குது. போர்ட் 1 வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் வேன் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
போர்ட் 2 வந்து நம்ம லேன் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதனால் லேன் சேஞ்ச் பண்ணிடலாம். போர்ட் 3 வந்து டிஎம்இசட் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனால் அதை டிஎம்இசட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ இதை போர்ட் 1 நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட். ஓகே ஸோ அப்போ நேம் சேஞ்ச் பண்ணால் நம்ம இந்த நேமை சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே போர்ட் 1 இருக்கும், அலையாஸ் நேம் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே போர்ட் 1 வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், வேனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே இப்போது வேன் கொடுத்துக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல், இது நம்ம அலையாஸ் நேம் செட் பண்ணியாச்சு, அது என்ன ரோலில் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ ரோலுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன், அதில் லேன் வேன் டிஎம்இசட் அண்ட் அன்டிஃபைன்ட் இருக்குது. நம்ம வேன் இன்டர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால வேனுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மற்றெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிஎஸ்சிபியில் இருக்குது அட்ரஸ், ஏன்னா டிஎஸ்சிபியில் இருந்தால் உங்களுக்கு இன்டர்நெட் இதாகும். ஓகே நான் ஏன்னா என்னுடைய சிஸ்டமில் இருக்கிறது வந்து பிரிட்ஜ் I1 நான் டிஎஸ்பி மோடில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே நீங்கள் ஸ்டாட்டிக் ஏபி வாங்கினீங்கன்னா மேனுவலாக இந்த ஸ்டாட்டிக் ஏபி கொடுக்க வேண்டிய வரும். ஓகே நம்ம டிஎஸ்சிபியில் இருக்கிறனால டிஎஸ்சிபி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதெல்லாம் லேட்டரானு பார்க்கலாம் டீப்பாக. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ஓட அலையாஸ் நேம் வந்து எப்படி செட் பண்ணுறது பற்றி தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலையாஸ் நேம் செட் பண்ணிடுறோம், அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரோலுங்கிறது செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு எதுவுமே செட் பண்ணல, நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். டிஎஸ்சிபியில் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் வந்து நம்ம என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வந்து அலையாஸ் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நேம் அப்படியே தான் இருக்குது. ஓகே அலையாஸ் நேம் வேனு ரோல் வேன் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். தென் ஓகே ஸோ இப்போ வந்து வேன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு போர்ட் 2 வந்து என்ன பண்ண போகிறோம், லேனாக செட் பண்ண போகிறோம். இப்போ அலையாஸ் நேம் என்ன கொடுக்குறேன், லேன் LAN லேன். அதே மாதிரி ரோல் வந்து லேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. இதுக்கு என்ன ஐபி கொடுத்துருக்கோம், மேனுவலாக தான் நம்ம ஐபி கொடுத்துருக்கோம். ஸோ நான் அந்த ஐபி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே மற்றதெல்லாம் அதே மாதிரி ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது, மற்றபடி நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஒன்லி அலையாஸ் நேம் செட் பண்ண, ரோல் சேஞ்ச் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே ஜஸ்ட் ஓகே. அதே மாதிரி போர்ட் 3க்கும் டிஎம்இசட்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே போர்ட் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட், இதில் போயிட்டு கேப்ஸில் போட்டுக்கலாம் DMZ. ஓகே அதே மாதிரி ரோலையும் வந்து டிஎம்இசட் இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனி நெட்ஒர்க்குன்னு இருக்குது. ஓகே ஸோ இப்போ எதுக்கு எதுவுமே நான் ஐபி எதுவுமே செட் பண்ணல, அதனால் எனி நெட்ஒர்க்கில் 0.0.0.0னாலே உங்களுக்கு எனி நெட்ஒர்க் வந்து இதாகும். 0.0னாலே எனி நெட்ஒர்க். ஓகே இப்போ டெஸ்டினேஷன் எனி நெட்ஒர்க்கில் இருக்குது, மற்ற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அலையாஸ் நேம் அண்ட் ரோல் ரெண்டும் செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் நேம் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சா. போர்ட் 1 இருந்ததை வேன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், போர்ட் 2க்கு வந்து லேன் சொல்லிட்டு அலையாஸ் நேம் செட் பண்ணியிருக்கேன், போர்ட் 3க்கு வந்து டிஎம்இசட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட்டு அலையாஸ் நேம் தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபயர்வால் எப்படி ஹோஸ்ட் நேம் அண்ட் டைம் ஜோன் செட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸில் எப்படி அலையாஸ் நேம் செட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.